தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் நல்ல வெற்றி பெறுவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற நான் நல்ல வெற்றி பெறுவேன். ஆமென். திருப்போம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 முதல் வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி நித்திய ஜீவ வசனங்களை கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே நீர் அனுப்பி கொடுக்கிறீர். ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இயேசு தேவ சமாதானத்தை அருளுகிறவராயிருக்கிறார். இந்த தேவ சமாதானத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்னா பூரண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ். பூரண சமாதானம், அதுதான் தேவ சமாதானம். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது புத்தி கெட்டாத சமாதானம். மனுஷன் தன்னுடைய அறிவினாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை அருமையானவர்களே ஈவாக தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் எல்லாரும் ஆதாமின் வித்துக்கு பிறந்திருக்கிறபடினாலே அவர்கள் பாவத்திலே பிறந்திருக்கிறார்கள். பாவத்தில் பிறந்திருக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. ஆகவே தேவ சமாதானம் அவர்கள் உள்ளத்திலே இல்லை. தேவ சமாதானத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம். பாவத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு சமாதானம் இல்லை. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது அநேகருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பங்களா இருக்குது, சொகுசு கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தேவ சமாதானம் உள்ளத்திலே இல்லை. எல்லாம் இருந்து இந்த தேவ சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கை பெரிய பூஜ்யம். பாருங்க, தேவ சமாதானம் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது, நிறைவுள்ளதாக மாற்றுகிறது, திருப்தி உள்ளதாக மாற்றுகிறது. பாருங்க, ஒரு பெண்ணை குறித்து கேள்விப்பட்டேன். மேரிலின் மன்ரோ அவ பேரு. அமெரிக்காவில் ஹாலிவுட்ல தலை சிறந்த நடிகையாக 20ஆம் நூற்றாண்டினுடைய முதற் பகுதியிலே அவள் இருந்தாள்.
பாருங்க, ஏழை பின்னணியில் பிறந்தவா, ஆனால் ரொம்ப அழகா இருப்பாளாம். நடிக்கக்கூடிய திறமையும் நிறையா. ஆகவே சின்ன வயசுலேயே உலக புகழ் பெற்ற நடிகையாக மாறிவிட்டாள். புகழின் உச்சிக்கு போயிட்டா. பணம் மழை மாதிரி கொட்டுது. சொகுசு பங்களா இருக்குது, சொகுசு கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு தூக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்டுட்டு செத்து கிடந்தாளாம். பாருங்க, அவளுடைய அந்த அறையில் ஒரு கடிதத்தை எழுதி வச்சிருந்தாளாம். அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தாலாம், என் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதனால, சமாதானம் இல்லாதனால என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி எழுதி வைத்திருந்தாளாம். கவனிங்க, எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன், இந்த பொம்பளை இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாளானால் விரக்தியில் செத்திருக்கவே மாட்டா. இயேசு அருமையானவர்களே தேவ சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவரிடத்துல மாத்திரம்தான் அந்த சமாதானம் இருக்குது. அந்த சமாதானத்தை மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தையே கிரயமாக கொடுத்திருக்கிறார் இயேசு. ரத்தத்தை கொடுத்துதான் அந்த தேவ சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களுக்கு பாருங்க, இந்த சமாதானத்தை ஃப்ரீயா கொடுக்கிறாரு, இலவசமா கொடுக்கிறாரு. ஆகவே ஒருவேளை இந்த கால வேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும் என்று சின்ன பிள்ளை பாட்டை கேட்கிற மாதிரி கேட்டு பாருங்கள். விலையேறப்பட்ட கிடைப்பதற்கரிய தேவ சமாதானம் உங்களுடைய சொந்தமாக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், கர்த்தருடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையானது, கர்த்தருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு பகுதி, சத்தியத்தை அறிந்து கொள்வது அடுத்த பகுதி. ரட்சிப்போட நின்றுட்டா பாருங்க, ரட்சிப்புல பாதியை தான் நிறைவேற்றிருக்கிறோம். ஆனா ரட்சிப்புல மீதி இருக்குது. அது என்னன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், இந்த அழைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை பாருங்க தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திருப்போம் எரேமியா 3:14-15 ஆகிய வசனங்களை பாருங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் இங்கே சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க, நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு. ஊர்ல ஒருத்தன் தான், வம்சத்துல 2 பேர் தான். ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தன் தான் செலக்டடு. வம்சத்துல 2 பேர் தான். அப்படிதான் பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறாரா, தெரிந்து கொள்கிறாரா. ஏன் ஊர்ல ஒருத்தன், ஏன் வம்சத்துல 2 பேரு, எனக்கு தெரியாது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா கடவுளாயிருவோம் நம்ம. கவனிங்க, எல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் இயேசுவை உலக ரட்சகராக அனுப்பினார். ஒரு ஊரை ரட்சிக்கிறதுக்காக அனுப்பல, அல்லது ஒரு தேசத்தை ரட்சிப்பதற்காக தேவன் இயேசுவை அனுப்பல, உலக ரட்சகராக அவரை அனுப்பினார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். உலகத்தையே ரட்சிக்கும்படி, உலகத்தின் மைய புள்ளியாகிய பாருங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு.
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழும்பி இருக்கிறாரு. கவனிங்க, ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டாயிருப்பது அவருடைய சித்தமா இருக்கிற, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? எல்லாரும் இந்த ஜீவனுக்குள்ள ஓடி வந்துடுறாங்களா? பாருங்க, மனுஷனுக்கு ஒரு சித்த சுயாதீனம் இருக்குது. பெரும்பாலான ஆட்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் வரமாட்டேன்றாங்க, இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்குது நிலைமை. கவனிங்க, ஆனா அதன் மத்தியில நாமளும் அப்படிதான் இருந்தோம் இல்லையா? இயேசுவை வெறுக்கிறவர்களாக, இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக தான் இருந்தோம். ஆனா பாருங்க, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மை ரட்சித்திருக்கிறது. ஊர்ல ஒருத்தன், வம்சத்தில் 2 பேர்னா அதுல நாம இருக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இயேசு சொன்னாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாருங்க, சிலரை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாராம். அந்த சிலர்ல நாம இருக்கிறோம். நாம அருமையானவர்களே பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள். நம்மை போல கொடுத்து வச்சவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் பாக்கியவான், நான் அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் பாக்கியவான், நான் அதிர்ஷ்டசாலி. தெரிந்து கொண்டு நம்மளை நினைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. திருப்போம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். ஒரு ஆளு நான் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறேன் அப்படின்றதுனால அவன் ரட்சிக்கப்பட்டுறது இல்லை. ஒருத்தர் ஓடுறாரு, என்னன்னா பிரயாசம் எடுக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டுறணும், நித்திய ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்படுறாரு. அவரும் ரட்சிக்கப்படுறதில்லை. யார் ரட்சிக்கப்படுறா? தேவ இரக்கம் யார் மேல விழுகுதோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. தேவ இரக்கத்தை பெற்றவர்கள் அருமையானவர்களே ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ இரக்கம் மனுஷர் மேல விழுகிறதுனாலதான் மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க மேல தேவ இரக்கம் விழுந்திருக்குது. தேவன் உங்க மேல இரக்கமா இருக்கிறார். அதனுடைய விளைவாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, திருப்போம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பாருங்க, இங்க ஒரு மனுஷன், அவனை 6000 பிசாசுகள் ஆண்டு கொண்டு இருந்துச்சான். ஆகவே அவன் கல்ற தோட்டத்தில் கூடியிருந்தான்னா, சட்டப்பட மாட்டான், ராத்திரி தூங்க மாட்டான், நரி ஊழையிடுற மாதிரி பாருங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனை இயேசு தேடி போனாரு. இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. எங்கே தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, எங்கே கண்ணீரும் கம்பலையிலையும் மனிதர்கள் சிக்கி கிடக்கிறார்களோ அவர்களை தேடி வருகிறவர் தான் நம்முடைய இயேசு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, இவனை தேடி வர்றாரு. எந்த எம்எல்ஏ இவனை தேடி வருவாங்க? எந்த எம்பி இவனை தேடி வருவாங்க? யாருமே தேடி வர மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? தேடி வருகிறாரு. தேடி வந்து 6000 பிசாசுகளை ஒரே வார்த்தையில விரட்டி விடுறாரு. இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல 6000 பிசாசுகளும் பன்றி கூட்டத்துக்குள்ள போயிடுச்சான். இவன் விடுதலை ஆயிட்டான். பைபிள்ல போட்டிருக்குது, புத்தி தெளிந்தவனாக நல்ல வஸ்திரம் போட்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
விடுதலை ஆயிட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய நன்றிப்பு இருக்கு பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே உம்மோடு கூடவே இருக்க எனக்கு உத்தரவு கொடும். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிட்டீரே, சபிக்கப்பட்ட நிலைமையை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையா மாத்திட்டீரே, கேவலப்பட்ட வாழ்க்கைய மகிமையான வாழ்க்கையா மாத்திட்டீரே, ஆண்டவரே உம்மோடே கூட இருக்க எனக்கு கிருபை செய்யும் சொல்லி பெர்மிஷன் கேட்குறான். ஏசு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உன் வீட்டுக்கு போ, உன் மனைவிட்ட போ, உன் பிள்ளைகள்கிட்ட போ, உன் இனத்தார்கிட்ட போ, அங்க போய் தேவன் உனக்கு இறங்கி தேவன் உனக்கு இறங்கி தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் அறிவி. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மகா பெரிய மாற்றத்துக்கு காரணம் தேவ இரக்கம் உன் மேல விழுந்துருச்சு. தேவ இரக்கம் உன் மேல விழுந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நிலைமை உன் வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு. இவன் அங்க போய் என்னத்தை சொல்லியிருப்பான்? தேவனுடைய இரக்கத்தை பற்றி தான் பேசியிருப்பான். தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் காருண்யம் நிறைந்தவர் என்பதை அங்க போய் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வந்துட்டான். அவனை ரட்சித்ததும் தேவ இரக்கம்தான், ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்ததும் தேவ இரக்கம்தான். இன்னைக்கு ஜீவ வார்த்தை ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சித்தது தேவ இரக்கம்தான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, நான் உபவாசம் கடந்து ராத்திரி பகலா கண்ணீர் விட்டு என் பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிட்டதுனால தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. இந்த அம்மா பட்டினி கிடந்து 3 நாள் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டதுனால தான் இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதுன்னு இது நினைச்சிட்டு இருக்குது. ஆனா உண்மை அது கிடையாது, சத்தியம் அது கிடையாது. இந்த அம்மானுடைய உபவாசமும் கண்ணீரும் பாவ அறிக்கையும் இந்த அம்மாவை ரட்சிக்கல, தேவ இரக்கம் தான் இந்த அம்மாவை நினைச்சிருக்குது, ரட்சித்திருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவனுடைய மக்களே, தேவ இரக்கம் தான் நம்மை ரட்சித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை சரிதாய் புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் மேல அன்பு பெருகும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப பரவசமாயிரும். ரொம்ப குதூகலம் நிறைஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கையா மாறிடும் சத்தியம் வழங்குச்சுன்னா. அநேகருக்கு பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, நேரம் போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? தேவ அன்பு வழங்கல, ரட்சிப்பின் மேன்மை வழங்கல. அப்படி வழங்குச்சுன்னா அருமையானவர்களே, நேரம் போகல, போர் அடிக்குதெல்லாம் பேசவே மாட்டாங்க, ஓடுவாங்க கர்த்தருடைய காரியங்கள்ல தீவிரமா இருப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனத்தை வாசிக்கிறதுல எவ்வளவு வாசிக்கலாம்? 4 அதிகாரம் வாசிடலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தின் மேல பாருங்க ஒரு வாஞ்சை தாகம் தானா வந்துடும். அப்புறம் நேரம் போகலன்ற பிரச்சனை இருக்காது, நேரம் இல்லையேங்கிற பிரச்சனை தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. தேவனுடைய மக்களை கவனிங்க, தேவ இரக்கம் நம்மை என்ன செய்திருக்கிறது? ரட்சித்திருக்கிறது. லோத்துவின் நாட்களை பற்றி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சோதம் குமாரா மக்கள் பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். கவனிங்க, மக்கள் பாருங்க, அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலா, அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலா, நீதியை தெரிந்து கொள்வதற்கு பதிலா பாவத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் ஏராளம் மக்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழியின் புஸ்தகத்தில், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்படி நிறைய ஜனங்கள் செய்றாங்க, இருக்கிறாங்க. சோதம் குமாரா பட்டணத்தில் இருந்த மக்கள் பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். என்ன பாவம்னா ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை என்கிற பாவம். பாருங்க, கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம். ஆனா அதை தெரிந்து கொண்டார்கள். அப்படிதான் நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் காத்திருந்தாரு, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? காத்திருந்தாரு. ஆனா மனம் திரும்புறதுக்கு வழி கிடையாது. பாவத்தின் மேல பாவத்தை கூட்டிகிட்டே போனாங்க. கடைசியில் கர்த்தர் பார்த்தாரு, கர்த்தர் பாவத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், ஏன்னா அவர் நீதிபரர்.
அவை வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இந்த பாவிகளை அழிக்கும்படி கர்த்தர் தீர்மானித்தார். கவனிங்க, தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சில மக்கள் கேட்குறாங்க, நாமும் பாவம் செஞ்சோம், ஆனா தேவன் நம்மளை தண்டிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவன் நம்முடைய பாவத்தை தண்டிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க பாவத்தை தண்டிச்சிட்டாரு, உங்களை தண்டிக்கல. உங்க பாவத்தை இயேசுவின் மேல சுமத்தி இயேசுவை தண்டித்தார். பாருங்க, வேதத்தினுடைய மைய வசனம் என்ன தெரியுமா? வேதத்தினுடைய மைய வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாருங்க, பாவத்தின் நிமித்தம் நாம தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனா தண்டனையெல்லாம் இயேசு மேல போயிடுச்சு. இயேசு நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு மன்னிப்பு, இயேசு நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு விடுதலை, இயேசு நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு சமாதானம், இளைப்பாறுதல். இயேசுவுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் புண்ணியம் தண்டனைக்கு நம்மை தப்புவித்திருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்துக்கு போங்க, மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்க, விளங்குற மாதிரி சொல்றேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தண்டனைக்கு தப்புவான், விசுவாசியாதவனோ தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். அப்ப தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர். அருமையானவர்களே, குட் நியூஸ் என்னன்னா, தேவன் இயேசுவை நமக்காக தண்டித்து அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். சோதோம் கொமோரா மக்கள் மேல அவர்கள் பாவத்தை தெரிந்து கொண்டபடினால அதை தண்டிக்கும்படி வானத்திலிருந்து தேவன் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவதற்கு முன்பதாக என்ன நடந்துச்சான்? தேவ இரக்கம் ஒரு ஆள் மேல விழுந்துச்சான். அவன் தான் பாருங்க லோத்து. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவள் மேல் வைத்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவ தூதர்கள் இந்த குடும்பத்தை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் பாருங்க, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் நினைச்சிட்டாங்களாம், ஓட்டுட்டாங்களாம். இப்படி ஒரு உதவி கிடைக்குமா? கிடைச்சிச்சு லோத்துவுக்கு. ஏன் கிடைச்சிச்சு? தேவ இரக்கம் அவன் மேல விழுந்துச்சு. அதனால பாருங்க, தண்டனைக்கு என்ன செய்தான்? தப்பித்து கொண்டான். பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் இருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. அன்னைக்கு லோத்துவனுடைய நாட்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் அக்கினிக்கு இரையானார்கள். ஆனால் லோத்து மட்டும் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். அதே போலதான் அருமையானவர்களே, இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு அருமையானவர்களே, உலகத்தின் தீமைகளுக்கு தப்புகிற ரட்சிப்பு மட்டுமல்ல. இந்த ரட்சிப்பு அருமையானவர்களே நித்தியமாக, நித்திய அழிவிலிருந்து தப்புகிற ஒரு ரட்சிப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை கண் சிமிட்டுகிற நேரம் தான். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா என்ன செய்யும்? கடந்து போயிடும். அருமையானவர்களே, மனுஷன் நித்தியத்துக்குள்ள என்ன செய்யறான்? போகிறான். ஆனா இந்த ரட்சிப்பு நித்திய வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு மனுஷன் என்ன செய்கிறது? நடத்துகிறது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம இருக்கணும். எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, எப்போதும் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, எப்போதும் கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறவர்களாக
நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன நன்மைகளை செய்கிறவர்களையே பாராட்டுறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹோட்டலுக்கு போகிறீங்க, கறி சாப்பாடு சாப்பிட்றீங்க, கறி பல்லுக்குள்ளே சிக்கிக்குது சில நேரங்களில். அதை எடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறீங்க, இப்படி பிரயாசப்படுறீங்க, அப்படி பிரயாசப்படுறீங்க, எடுக்க முடியல. அந்த சப்ளையர் அவர் ஓடி போய் ஒரு பல்லு குத்தியை எடுத்து கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து போகுது. அடே அப்பா, எவ்வளவு நல்ல மனுஷன் இவர், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் பல்லு குத்தியை கரெக்டாக கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறீங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவுறீங்க, கையை கழுவிட்டு துடைக்கிறதுக்கு துணி இல்லையேன்னு யோசிக்கும் போது டிஷ்யூ பேப்பரை கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வாங்கின உடனே அடையப்பா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறாரு, எவ்வளவு அருமையா ஊழியம் செய்யறாரு, உதவி செய்யறாருன்னு சொல்லி அவருக்கு தேங்க்யூன்னு சொல்றது மட்டும் இல்ல, வர்ற வழியெல்லாம் அவரை பற்றி பேசிட்டு வர்றீங்க இல்லையா? இப்படி சின்ன சின்ன நன்மைகளை செய்தவர்களையே அப்படி பாராட்டுகிறோம். நாம பெரிய ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த தேவனை பாராட்டணுமா, பாராட்டக்கூடாதா? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அருமையானவர்களே பெரிய ரட்சிப்பை நமக்கு செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நித்திய ரட்சிப்பை தந்திருக்கிறார். எப்போதும் விடிஞ்சா அடைஞ்சா கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நன்றி. வேத வசனத்தினுடைய வெளிச்சம் கிடைச்சிருக்குதா? வேத வசனத்தினுடைய வெளிச்சம் கிடைச்சதற்காக உமக்கு நன்றி. பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க இந்த கல்வாரியை குறித்த வெளிப்பாடே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா கல்வாரியை குறித்த வெளிப்பாடே கிடையாது. நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட ஒன்று கேட்டாங்களாம், அப்பா எனக்கு சிலுவை போட்ட ஒரு தங்க செயின் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்க அப்பா சொன்னாராம், தங்க செயின் வாங்கி தர்றேன், ஆனா சிலுவை போட்ட தங்க செயின் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா. ஏன்பா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், சிலுவை போட்ட செயினை உன் கழுத்துல நீ போட்டன்னா இயேசுநாதருக்கு வந்த பாடு உனக்கும் வந்துடும், அவர் பட்ட கஷ்டம் உனக்கும் வந்துடும், அதனால சிலுவைய கழுத்துல போடாத அப்படின்னாராம். பாவம் நல்ல மனுஷன், ஆனா சிலுவையை குறித்த வெளிப்பாடு இல்லை, அருமையான ரட்சிப்பை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வருகிற மக்களுக்கு நல்லா தெரியணும், என்ன தெரியணும்? இயேசு பட்ட பாடுகள்னால நான் நல்லா இருக்கிறேன், இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார், எனக்கு மன்னிப்பை அருளி இருக்கிறார், வியாதியை ஏற்றுக்கொண்டார், எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் சிலுவைதான் என்னை வாழ வைத்திருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, நிறைய மக்கள் இப்படிப்பட்ட தெளிவுக்குள்ளெல்லாம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட தெளிவு, ஞான அறிவு உண்டாயிருக்கிறதே, இதற்காக நம் கர்த்தரை எவ்வளவு துதிக்கணும் பாருங்க. திருப்போம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் பாருங்க. அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, காத்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுகிறாரு. அவர் சொல்லும்போது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, வாக் worthy of your salvation. பாருங்க, தேவன் செய்கிற காரியங்கள் இருக்குது, மனுஷர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. தேவன் செய்கிற காரியங்களை மனுஷன் செய்ய முடியாது, மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்ய மாட்டாரு.
பாருங்க, ரட்சிப்பை பெற்ற மக்கள் என்ன செய்யணுமோ அதை அவங்க தான் செய்யணும். என்ன செய்யணுமா? கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு, ஆனால் நீங்க ரட்சிப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். என்ன விளங்குற மாதிரி சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன புத்தி சொல்றாருன்னா, ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, எப்படி காத்துக்கிறது? இதை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை மேன்மையா நினைக்கணும். ரட்சிப்பை கொடுத்தாரே கர்த்தர், அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ரட்சிப்பை பாருங்க காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரட்சிப்பை நினைச்சிடுறாங்க, விட்டுடுறாங்க. ரட்சிப்பு என்பது நான் சொன்னது போல நித்திய வாழ்வுக்கு நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான விஷயம். அதை எவ்வளவு தூரம் பற்றி கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு லாபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கினாரு, வெளியூர்ல இருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்காக. அந்த கார்ல குடும்பமா சர்ச்சுக்கு ரெகுலரா வந்துருவாரு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, சர்ச்சுக்கு வர்றதுக்காகவே கார் வாங்கினேன் பாஸ்டர், ஆண்டவரை விசுவாசிச்சு காரை வாங்கினேன் நான் அப்படின்னு சொல்லுவாரு. ரெகுலரா வந்துருவாரு. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துருவார். நான் ஒரு நாள் பார்த்து அவரை கேட்டேன், என்ன பிரதர், பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சில நேரங்களில் லேட்டா வர்றாங்க, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து குடும்பமா இப்படி வந்துடுறீங்களே, குயிக்கா வந்துடுறீங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதுக்கு சொன்னாரு, பாஸ்டர், ரட்சிப்பை காத்துக்கிட வேண்டாமா? ஆத்மாவை காத்துக்கிட வேண்டாமா? ஆத்மாவை காத்துக்கொள்வது, ரட்சிப்பை காத்துக்கொள்வது முக்கியமான விஷயம் இல்லையா? அதுக்குதான் காரை வாங்கி ரெகுலரா ஆலயத்துக்கு வந்து வார்த்தைகளை கேட்பதற்காக ஓடோடி வருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட். அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழியின் புஸ்தகத்தில், என் மகனே, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ரட்சிக்கப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள இருந்து ஜீவன் புறப்பட்டு வருகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சுன்னா பாருங்க, சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சுன்னா மனதின் எண்ணங்கள் நல்லா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சுன்னா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது, சர்ச்சுக்கு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பை அருமையானவர்களை கர்த்தர் நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சல சல சலன்னு பேசுகிற அந்த வழக்கத்தை விட்டு ஒளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்றது போல வாயை நல்லா என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ, எல்லாரும் சொல்லுவோம், தேவ பக்தியோ, தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் லாபகரமானது. இம்மையிலும் மறுமையிலும் அருமையான லாபத்தை கொண்டு வர ஒரு காரியம் தேவ பக்தி. அதுக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
வாலிப தம்பி தங்கச்சி கவனிங்க. இன்னைக்கு நிறைய உலகத்தில் வாலிபர்கள் பொழுதுபோக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவுக்குள்ள போய் பார்க்க வேண்டாததை பார்த்து, கேட்க வேண்டாததை கேட்டு, தகாத உறவுகளுக்குள்ள போய் சிக்கி, அருமையானவர்களே, இன்றைக்கு நொறுங்கி போய் கிடக்குறாங்க. எதிர்காலமே அநேக வாலிபர்களுக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை, ஆனா வாழ்க்கை தோற்று போய் கிடக்கிறது, மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறது. அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல தெளிவுள்ளவர்களாய், ஞானமுள்ளவர்களாய், பிசாசனுடைய கண்ணிகளுக்கு உட்படக்கூடாது, அதுல சிக்கக்கூடாது, அதுல இருந்து தப்ப வேண்டும். செல்போன் நல்லது. என் மனைவி எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டான்னா அவர்கள் திடீர்னு கான்டாக்ட் பண்றதுக்கு செல்போன் ரொம்ப உதவியா இருக்குது எனக்கு. ஏதாவது ஒன்று கேட்கணும்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். தொடர்புக்கு அது ரொம்ப உதவியா இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல செய்திகள் வருகிறது, அதை என்ன செய்யலாம், பார்க்கலாம், கேட்கலாம். அதுக்கு மேலே அதுக்கு இடம் கிடையாது. மூடி வச்சுட்டு பாருங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்ல வெற்றி பெறுவார்கள், முன்னேறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ரீதியிலே ரட்சிப்பை தேவ ஜனங்கள், விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எங்க அழைச்சிட்டு வந்தாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு. பாருங்க, கர்த்தர் மனுஷனை வனாந்தரத்தில் அலைய விட்டாரு, அப்படி போடல. கர்த்தர் தண்ணீர் இல்லாத காட்டில் கொண்டு விட்டாரு மனுஷனை, அப்படி போடல. கர்த்தரை போல நல்லவரை நீங்க எங்கேயுமே செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உங்க அப்பாவை பார்க்கலாம், உங்க அம்மாவை பார்க்கலாம், உங்க புருஷனை பார்க்கலாம், உங்க மனைவியை பார்க்கலாம், உங்களை நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். 1000 கோடி மடங்கு நல்லவர், அன்புள்ளவர் தான் நம்முடைய தேவன். தேவனை குறித்த சரியான படம் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதேன்னா இன்பம்னு அர்த்தம். இன்பமான ஒரு தோட்டத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னா ஏதேன் தோட்டம் தான். மனுஷன் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். அன்னைக்கும் இன்னைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பாருங்க, சொல்றாரு, தோட்டத்தை பண்படுத்துப்பான்றாரு, உனக்கு ஒரு வேலையை தர்றேன்றாரு. கவனிங்க, வேலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், வேலை ஒரு சாபம் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வேலை ஒரு சாபம், இந்த பாழா போன உலகத்துல நான் வேலை செய்யணுமா, நான் வேலையே செய்ய மாட்டேன், நான் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு சில ஆட்கள் முடிவு பண்ணிடுவாங்க. கர்த்தர் சொன்னார், சும்மா இருந்தா சாப்பிடக்கூடாது, நீ கண்டிப்பா என்ன செய்யணும், வேலை செய்யணும். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை எதுலையாவது வைக்கணும், வேலையை செய்யணும். இருக்கிறீங்களா? பெரிய பாஸ்டருக்கு வயசு 80க்கு மேல ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் அவ்வளவு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தீவிரமா ரூம்குள்ள போனா எப்போதும் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு பாருங்க, கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கணும், சிறப்பா செய்து முடிக்கணும். பாருங்க, வேலையில கையை வைக்கணும். வேலையில கையை வைக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் கையை நம்ம கையோட சேர்க்கிறாரு, அவரோட வல்லமையை நம்முடைய வல்லமையோட சேர்க்கிறாரு. சேர்க்கும் போது அருமையானவர்களே, ஆசீர்வாதம் பெருகிறது.
இன்னைக்கு மனுஷன் அவனுடைய கைப்பிரயாசத்தினால சம்பாதிக்கிறான். நான் சொல்லுகிறேன், நாமளும் கைகளை வைக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய கரத்தின் மேலே இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமையினாலே நாம் சம்பாதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையினாலே நமக்கு பணங்கள் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, வேலை செய்யணும். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு எந்த வேலையும் இல்லையா, வீட்டை பார்க்குற வேலை தான். ஐ ஆம் அ ஹவுஸ் ஒய்ஃப். நான் வீட்டை பார்க்குற ஒரு மனைவி அப்படின்னாங்க. நான் சொல்றேன், அது கூட நல்ல வேலை தான். வீட்டை பார்க்கறது, கணவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறது, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவது, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்து விடுவது, அது எவ்வளவு பெரிய வேலை. அது சூப்பரான வேலை. கவனிங்க, அந்த வேலையை ஜாக்கிரதையா செய்யணும். பைபிள்ல போட்டிருக்குது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்பாக நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் முன்னேறுவான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் உயர்வான். இருக்கிறீங்களா? அப்ப ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுப்பதற்கு முன்னதாகவே தேவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன அர்த்தம்னா, வேலை இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. வேலையை எடுத்துக்கிட்டு தான் செய்யணும், கல்யாணம் பண்ணணும். ஆண்டவர் எவ்வளவு ஞானமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. தோட்டத்தை பண்படுத்து அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. முதல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு, அடுத்து ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. காக்கவும் வைத்தார். எல்லாரும் சொல்லுவோம், ஏதேன் தோட்டத்தை காக்கவும் வைத்தார். அப்ப ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காக்க மாட்டாரு. சில பொறுப்புகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த வேலையை அவர் செய்ய மாட்டாரு. கவனிங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதாமே, தோட்டத்துக்கு வெளியே ஒருத்தன் இருக்கிறான். அவன் பொல்லாதவன், திருடுகிறவன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன். உள்ள நுழைஞ்சான்னா குடும்பம் நாசமாயிரும், வாழ்க்கை நாசமாயிரும். ஆகவே அவனை உள்ள விடாதன்றாரு. அது மட்டும் இல்ல, தேவன் சொல்றாரு, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம். You may freely eat. ஃப்ரீயா வச்சிருக்கிறேன், உனக்கு சாப்பிட்டுக்கோன்னு. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு நீங்க பழம் வாங்கணும்னா, வெளியே போய் பழம் வாங்கினீங்கன்னா நீங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனா உங்க தோட்டத்தில் விளைஞ்சிச்சுன்னா ஃப்ரீ. நீங்களும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். பாருங்க, தேவன் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஃப்ரீயா வச்சிருக்கிறேன்ப்பா சாப்பிடுன்றாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. என்ன பழம் வேணாலும் சாப்பிடலாம். ஆப்பிள் பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், மாதுளம் பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். சிலர் சொல்றாங்க, பசி நேரத்தில் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு. என்ன பழம் வேணாலும் செய்யலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், கர்த்தரை துதிக்கலாம். அருமையானவர்களே, அப்புறம் சொல்றாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே, சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். வெளியே ஒருத்தர் இருக்கிறான், அவனை உள்ள விடாத. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாத, சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா ஆதாமுடைய நல் வாழ்விலே தேவன் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். தேவனுடைய மக்களை கவனிங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கை குறித்து அக்கறையா இருக்கிறத பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்க வாழ்க்கை குறித்து தேவன் அதிக அக்கறையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அவ்வளவு சீரியஸான விஷயம்.
அதனாலதான் ஆதாம்கிட்ட சொல்றாரு, தோட்டத்தை பண்படுத்துறது மட்டுமில்ல, காத்துக்கொள், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை சாப்பிடாத. ஆதாம் அதை சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல. அவன் அதை சீரியஸா எடுத்துக்கல. கர்த்தர் அவ்வளவு சீரியஸா சொல்றாரு. சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. தோட்டத்தை காத்துக்கொள்ள தவறிவிட்டான். வெளியே இருக்கிற பிசாசு உள்ள வந்துட்டான். உள்ள வந்து மனைவியிட்ட பேசிட்டு இருக்கிறான். இவன் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதை அவர் பிரசங்கியார் சொன்னார். ஆடம் என்கிற பேரை இப்படி கூட சொல்லலாம். ஆடம், டம்முன்னா டெஃப் அண்ட் டம் சொல்லுவாங்களே, ஊமன். ஊம பூச்சியா நின்றுட்டு இருக்கிறான், பிசாசு பேசிட்டு இருக்கிறான், ஏவாள் கேட்டுட்டு இருக்கிறா. காத்த பிடிச்சி இழுத்துட்டு தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு உள்ள வந்தா தொலைச்சி விடுவேன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே ரொம்ப சொர்க்கமா இருந்திருக்கும். ஆனா பாருங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள தவறிட்டான், தோட்டத்தை காத்துக்கொள்ள தவறிட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான். அருமையானவர்களே, எல்லாம் கெட்டு நாசமா போச்சு. பிசாசு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? கெடுத்துட்டான். பாவம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு பதிலாக இன்னொரு நபர் வந்தார். இரண்டாம் ஆதாம் ஒருத்தர் வந்தாரு. அவருடைய பெயர், சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இயேசு. அவர் பாருங்க, பிசாசுனுடைய சோதனைக்கு உட்படாம அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்ததுனால, அருமையானவர்களே, இன்றைக்கு நாம அவருடைய புண்ணியத்தினால இந்த அழிவுக்கு தப்பி இருக்கிறோம். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். தண்டனை நமக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. நம்மை மீட்டெடுத்து விழுந்து போன நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? மறுபடியும் நம்மை ஏதேன் தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். பாருங்க, இயேசு சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி நாம் இழந்து போன அந்த இன்பமான ஒரு வாழ்க்கைய இயேசு மீட்டு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் இதுதான் செய்தி. என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ளும் போது பாருங்க, ஆசீர்வாதம், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வேதத்தில் சவுலை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 2 சவுல்கள் இருக்கிறாங்க வேதத்தில். ஒன்று பழைய ஏற்பாட்டு சவுல், அடுத்தது புதிய ஏற்பாட்டு சவுல். புதிய ஏற்பாட்டு சவுல் தான் பவுலாக மாறிட்டாரு. பழைய ஏற்பாட்டு சவுல் பாருங்க, அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய நாட்கள்ல சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு. நல்ல தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆனா வயசாயிடுச்சு. யோவேல், அபியா என்று 2 பிள்ளைகள் சாமுவேலுக்கு. சாமுவேல் மாதிரி அவங்களும் ஒரு நல்ல ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அந்த யோவேல், அபியா 2 பேரும் பைபிளில் போட்டிருக்கு, பண ஆசைக்கு சாஞ்சிட்டாங்கன்னு. பெரிய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பண ஆசைக்கு சாஞ்சிட்டாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்னு போட்டிருக்கு. அதனால கர்த்தர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. மக்களும் அவங்கள நினைச்சிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, உமக்கு வயசாயிடுச்சு, உன் பிள்ளைகள்லாம் ஒன்றும் உருப்படி கிடையாது, அதனால எங்களை ஆளுவதற்கு பிரஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ராஜா எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமுவேல் வந்து ஆண்டவர் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவரே ராஜாவா இருக்கிறாரே இவங்களுக்கு. அவர் ராஜாவா இருக்கும்போது அப்புறம் இன்னொரு ராஜா எதுக்கு?
எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜா. ஆகவே சாமுவேல்ட்ட சொல்றாரு, அப்பா அவங்க உன்னைய தள்ளல, நான் ராஜாவா இராதபடிக்கு என்னை தள்ளிட்டாங்க அப்படிங்கிறாரு. ராஜா வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சாமுவேல் சொல்லி பார்க்கறான், எப்பா ராஜா வந்தான்னா அப்புறம் உங்க குமாரர்கள்லாம் அவன் ரதத்தில் ஏறி உட்காந்துக்கிடுவான், அந்த ரதத்தை நடத்தணும் உங்க குமாரர்கள் தான். அப்புறம் குதிரையில உங்க குமாரர்கள் தான் ஏறி போகணும். அரண்மனையில் வேண்டிய வேலையெல்லாம் அவங்க தான், உங்க பிள்ளைகள் தான் ராஜாவுக்கு செய்யணும். உங்க குமாரத்தைகளை பரிமள தைலம் செய்வதற்காக கூட்டிட்டு போயிடுவான், சமையல் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிடுவான், அப்பம் சுடுறதுக்காக கூட்டிட்டு போயிடுவான். உங்க வேலைக்காரங்களெல்லாம் அவன் வேலைக்கு எடுத்துக்குவான். எல்லாம் பெரிய கஷ்டம் அப்படின்னு சாமுவேல் சொல்லி பார்க்கிறாரு. இவங்க நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். எங்களுக்கு ராஜா வேணுமே வேணும், கத்தர் பத்தர் சரி கொடுத்துருவோம், ராஜாவை கொடுத்துருவோம்னு சொல்லி சாமுவேல்ட்ட சொல்றாரு. நாளைக்கு நேரம் ஒருத்தன் வருவான், ஒரு வாலிபன் வருவான், அவன் பேர் சவுல், அவனை நீ என்ன செய்ய, ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே போல சவுல் வருகிறான், சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். பாருங்க, ஏழை பின்னணியில் இருந்தவன், சின்ன குடும்பத்தில் இருந்தவன், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகத்தின் மேன்மை, தெரிந்து கொள்ளுதலின் மேன்மை பாருங்க. ஆரம்பத்தில் அவனுக்கு விளங்குச்சு, ஆனா போக போக விட்டுட்டான். ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லா கர்த்தருடைய காரியங்களை நல்லா நடந்து வந்தான். 40 வருஷம் ராஜாவா இருந்தான்னு போட்டிருக்குது. ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு இருந்தவன் நாட்கள் ஆக ஆக தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் விட்டுட்டான். பாருங்க, இருதயம் ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு, கல்லாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் பெரிய ராஜா அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு என்ன செஞ்சுட்டான், இடம் கொடுத்துட்டான். தேவனை ராஜா என்கிற ஸ்தானத்தில் இருந்து என்ன செஞ்சுட்டான், தள்ளி விட்டுட்டான். தேவன் வர்றாரு. இந்த அமலேக்குங்கிற ஜாதி இஸ்ரவேலுக்கு விரோதமா வர்றாங்கப்பா, அவங்களுக்கு எதிராக போய் எல்லாரையுமே அழிச்சிரு, மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லாரையும் அழிச்சிரு. அவங்க பொல்லாத ஜனங்க, தேவ ஜனங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள். முத வனாந்தரத்தில் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது தேவ ஜனங்களை எதிர்த்த ஜாதி அந்த அமலேக்கு தான். அவன் அந்த அமலேக்க பூமியில் இராதபடிக்கு நான் நாசம் பண்ண போறேன், அதனால நீ அவங்கள டோட்டலா எராடிகேட் பண்ணிரு, அனிகிலேட் பண்ணிரு, இல்லாம பண்ணிரு அப்படின்னு சொல்லி சவுலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு. இவன் போறான், சண்டை போடுறான், அமலேக்க ஜெயிக்கிறான். ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, ஆடு மாடுகளில் முதல் தரமானதை தப்புவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா இவருக்காக பிடிச்சுக்கிட்டாரு. கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னாரு, ஆனா இருக்கிறதுல பெஸ்ட இவர் எடுத்துக்கிட்டாரு. சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்தபோது சவுல் எதிர்கொண்டு ஓடி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படிங்கிறான். பொய். சாமுவேல் கேட்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லுறிய, அப்ப என் காதுகளில் கேட்கிற இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன மேன் கேட்குதேப்பா, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சவுல் சொல்லுகிறான், ஜனங்கள் அவைகளை தப்ப வைத்தார்கள். இவன் செஞ்சுட்டு பழிய ஜனங்கள் மேல என்ன செய்யறான், போடுறான். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும்
செவி கொடுத்தலும் உத்தமம். 23வது வசனம். ரெண்டாம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. எந்த ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் எவ்வளவு உயரத்துக்கு தூக்கி அவனை மேன்மையா வச்சிருந்தாரு. கர்த்தருடைய அழைப்பை, கர்த்தருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செஞ்சிட்டான்? தவறிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை வில்ஃபுல்லா பிரேக் பண்றான். ஆதம் பிரேக் பண்ண மாதிரி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறான். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை நீ புறக்கணித்தபடினாலே தேவன் உன்னை புறக்கணித்து என்ன செய்தார்? தள்ளினார். தாவீதை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தாவீது தேவனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. தேவன் தெரிந்து கொண்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தாவீது கிடையாது. தாவீது செகண்ட் சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார் தெரியுமா? சவுல் தான். சவுல் நல்லா இருந்திருந்தானா தாவீது வந்திருக்கவே மாட்டான். கவனிங்க. ஆனா மேன்மையான அழைப்பை மேன்மையா நினைக்காம அதை அற்பமா நினைச்சு பாருங்க, அதை விட்டுட்டான். தேவனுக்கு விரோதமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில முடிவு என்னன்னா, கில்போவா மலையில பட்டயத்தை நட்டு அது மேல விழுந்து தற்கொலை பண்ணி செத்தான்னு சொல்லி வாசிக்கிற முடிவு. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஆனா அதுக்கு பின்னால தாவீது வருகிறான். அவனும் அப்பேற்பட்ட மேன்மையான அழைப்பை பெற்றவன் தான். ஆட்டு மேய்ப்பனா இருந்தவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழைச்சாரு. ஆனா அவன் ரட்சிப்பை லூஸ் பண்ணவே இல்லை. ரட்சிப்பை இறுக பிடிச்சிக்கிட்டான். எத்தனை பேர் ரட்சிப்பை இறுக பிடிச்சிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறீங்க? அதுல இருந்து நம்மளை தட்டி விடுறதுக்கு தான் பிசாசு இல்லாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் செய்யறான், கொண்டு வருகிறான். சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சாலும் பிடிச்சேன் புளியங்கொம்பா பிடிச்சேன்னு சொல்லி. இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன், என்னை விடவே மாட்டேன். அந்த இயேசு என்னை நித்தியம் வரைக்கும் கொண்டு போவார். எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சவால்களையும் ஜெயிக்க மேற்கொள்ள இயேசு எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். பாருங்க, தாவீது வாழ்க்கையில ரொம்ப போராட்டம் வந்துச்சு. ஆனா ரட்சிப்பை மட்டும் விடவே இல்லை. கர்த்தர் மேல மனசுதான் வரக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் வந்தது. தாவீதுக்கு வந்தது, உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனா ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் நாட்கள் போக 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 கர்த்தர் மேல அன்பும், அவர் மேல பாருங்க பாசமும், அவர் மேல நேசமும், அவர் மேல வாஞ்சையும் அவனுக்குள்ளே பெருகிக்கொண்டே போனது. கடைசியா வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துட்டான். இப்போ அவனுடைய ஆசை என்னன்னா, உலகத்திலேயே ஒரு பெரிய ஆலயத்தை என் தேவனுக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டானா. நான் கட்டப்போகிற ஆலயம் கர்த்தருக்கு ஒரு அரண்மனையா இருக்கும் அப்படின்றான். வயசான காலத்துல கூட கர்த்தரை அவ்விதமா நேசிக்கிறான். கர்த்தர் சொன்னார், அப்பா நீ கட்ட முடியாது, உன் கைகள் இரத்த கரைகள் படிந்த கைகளா இருக்குது, நிறைய யுத்தம் பண்ணி இருக்கிற, நிறைய பேரை கொண்டிருக்கிற, இரத்த கரைகள் படிந்த கரங்களாய் உன் கரம் இருக்குது, அதனால நீ எனக்கு கட்ட வேண்டாம் ஆலயத்தை, உன் மகன் கட்டுவான் அப்படின்னு சொன்ன பிறகு தாவீது சொல்லுறான், என் மகன் தானே கட்டுவான், சரி அப்ப ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய பொருளாதாரத்தையும் பொருள்களையும் நான் சவதரிக்க போறேன்னு சொல்லி ஏராளம் பொருள்களை சவதரிச்சு வச்சுட்டு, அருமையானவர்களே 40 வருஷம் இஸ்ரவேலை மகிமையாய் அரசாண்டு அவனுடைய வாழ்க்கை முடிவு மகிமையாய் இருந்தது என்று நாம வாசிக்கிறோம். ரட்சிப்பை விட்டுறவே கூடாது. அருமையானவர்களே, தாவீதை போல பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளும் போது அருமையானவர்களே, வாழ்க்கை செழிப்புக்கு நேராக போகிறது, ஆசீர்வாதத்துக்கு நேராக போகிறது, முடிவு சமாதானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து செல்கிறான் எழுதியிருக்கிறபடி, இப்படிப்பட்ட ஆச்சரியமான தெரிந்து கொள்ளுதலுக்காக, அழைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மேன்மையான ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பை கர்த்தாவே நாங்கள் காத்துக்கொள்ள
ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் வளர, உம்மை அறிகிற அறிவிலே பெருக எல்லாருக்கும் உதவி செய்வீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். விதமாக நீர் செய்கிறீர். ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. கல்வாரி சிலுவையிலே நீர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. மக்களை ஆசீர்வதியும். விதமாக நீர் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.